நைட்டு டிஃபனுக்கு ரவை உப்புமா தான் செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ எப்பவுமே வந்து நம்ம வெங்காயம் வதக்கும்போது ரவையும் சேர்த்து நம்ம வதக்கிட்டோம்னா ஒன் பாட் மாதிரி ரெடி ஆகிடும். வேலையும் மிச்சம், டைம் எல்லாமே மிச்சமாகும். தண்ணி பக்கத்தில் நல்லா கொதிக்க வச்சு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கட்டி எதுவும் பிடிக்காது. அப்படி தான் நான் வந்து எப்பவுமே செய்வேன். நைட்டில் வந்து மேக்ஸிமம் உப்புமாவே செஞ்சதே கிடையாது. இன்றைக்கி ரொம்ப சுபா கேட்டுகிட்டே இருந்ததுனால எங்களுக்கும் சேர்த்து அப்படியே செஞ்சுட்டேன். ரவை உப்புமா தானே, சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும், எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எப்போ நம்ம சிம்பிளாக செய்கிறோமோ அன்றைக்கி தான் நமக்கு டபுள் வேலை வந்து சேருது. அது ஏதாச்சும் இருந்தாலுமே எக்ஸ்ட்ரா வேலை தான் நமக்கு வரும். அன்றைக்கி சுபாக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அவருமே உப்புமா வேணும்னு கேட்டார். ஆனால் கடைசியில் உப்புமா வேண்டான்னு சொன்னதுனால அவருக்கு தோசை, தக்காளி சட்னி எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு மற்ற வேலை பாத்திரம் கழுவுறது, இட்லிக்கெல்லாம் ஊற வச்சுருந்தேன். மாவு அரைச்சிட்டு வந்து தனித்தனி பாக்ஸில் போட்டு சுபா தூங்க வைக்கிறதுக்கே நைட்டு 10 மணி ஆகும். இன்னும் மற்ற வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.